நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு, நகர்வுகளை வச்சு, சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இதனுடைய நகர்வுத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது? அதாவது புரட்டாசி 15ஆம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது. 1/10/2025 முதல் 31/10/2020 ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் எவ்வித சாதகம், எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது, அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன, அதை தான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வளர்பிறை தசமி திதி அன்று புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது. பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான், கன்னியில் சூரிய பகவான் புதன் பகவான், துலாத்தில் செவ்வாய், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார். இது 1/10/2025 ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நிகழுது. எப்படின்னா, ஆரம்பம் 3/10/2025 இந்த புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்திலையும், 25/10/2020 இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறது. 10/10/2025 அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. 18/10/2025 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது, ஐப்பசி 1ஆம் நாள் அன்றைக்கு. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 18/10/2025 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில். இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாது இந்த 12 ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா குரு தான் பரிகார கிரகம். ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான். சரி, 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான், இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்ரமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார், அப்படி தான் சொல்லுது. இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன, எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, வேலை செய்கிற உத்தியோகத்திலையோ, இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை உள்ளூர்லேயோ, அரசியல் துறையிலையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பதவிகள் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்துடும். அதனுடைய அடிப்படை ஆயத்த பணிகள் எல்லாமே நடக்கும். எவ்வளோ நல்லா வேலை செய்கிறேன் சார், என்னை கவனிக்க மாட்டேறா, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் உயர் பதவிக்கு போயிட்டான், என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் 12இல் குரு வரும் காலம் பதவிகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சமுதாயம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், வேலை நிமித்தமான பதவிகளாக இருக்கலாம், ஊரில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, கவுன்சிலரு, ஏதோ ஒரு விஷயத்தை, அப்போ தொழிலாளர் சங்க தலைவர், எதை ஒன்றாலும் நீங்கள் எடுத்த மகளிர் சங்க தலைவி, ஏதோ எல்லாமே பதவிகள் தான். அப்போ 12இல் குரு வரக்கூடிய காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்லுறது. அப்போ தாம்பத்திய உறவுகள் உங்களுக்கு இப்போ திருப்தியாக இருக்கும். முதல்ல கணவன் மனைவிக்குடைய இரு பாலருக்கும் வரக்கூடிய அந்த உறவுகள் அந்யுன்யமாக இருக்கும்.
நிகழ்வுகள் கலப்பு திருமணங்கள், காந்தர்வ திருமணங்கள், இனம் மதம் மாறிய திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். ஆல்ரெடி உறவுகளில் திருமணம் நடக்கும். பிடித்த பெண், பிடித்த கணவன், பிடித்த மனைவி, இந்த மாதிரி 2 பேரும் உறவுகள் இருந்தால் கூட இந்த மாமன் முறைகள் உறவுகள், அக்கா பொண்ணு உறவுகள் இதெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படலாம். இடம் விட்டு இடம் மாறும் கல்விகள். ஆமாம், பயணங்கள் நடக்கும். பாட்டி வீட்டில் போய் தங்கி படிக்கிறது, பெரியப்பா வீட்டில் தங்கி படிக்கிறது, மாமா வீட்டில் தங்கி படிக்கிறது, இல்லை ஸ்கூல் மாறுறது, வீடு மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வாகனம் விற்பது வாங்குவது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நன்மையில் முடியும். வீடு புனரமைக்கக்கூடிய பணிகள், அப்போ ஏற்கனவே வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறது, அப்போ பள்ளமாக இருந்து மோடாக்கிட்டு வீடு கட்டுறது, அப்போ மேடு பகுதியில் வீடு கட்டுறது, ரொம்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தாமதமாக நின்ற வீடுகள் கூட ஆரம்பிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு செவ்வாயினுடைய யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு செவ்வாய் சூரியன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று இணைந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ அந்த ஜாதகம் சிவராஜ்ய யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். அப்போ குரு செவ்வாய் சேர்ந்த ஜாதகங்கள் உங்களுக்கு மங்களக்காரனோடு குரு பகவான் ஸ்தான பலம், 2மே இணைவுகள். அப்போ 2மே ஒரு கிரகங்களும் ஸ்தான பலம் பெற்றதால் மனைவி வழியில் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள், மனைவி வேலைக்கு போய் சம்பள உயர்வுகள், அப்போ மனைவி வழி சொத்துக்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தாயாரினுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியங்கள் ஏற்படும். தாயாருக்கு ஏற்கனவே ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்குலாம் போயிருந்தது அப்படின்னா அது ஏதாவது மருந்து மாத்திரையிலே தீர்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண கூட அது ஏதாவது கட்டிகள் வருது, கர்ப்பப்பை கட்டிகள் வருது அப்படின்னுக்குள்ள அது எல்லாமே நல்லபடியாகவே ஆப்ரேஷன் நடக்கும். ஏன்னா ராகுனுடைய சேர்க்கை, செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் ராகு இருக்கிறதுனால, ஆல்ரெடி குரு பகவானும் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த கொழுப்பு கட்டிகள், கர்ப்ப கட்டிகள், நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை ஒரு சின்ன மைல் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்னு சொன்னால் கூட அதுக்குண்டான சாதகமான அமைப்புகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். வீடு கட்டுவதற்குண்டான கடன்கள் கிடைக்கும். அப்போ எந்த வீட்டுக்கு கடன் லோன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ பாதுகாப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் அமையும். காதல், கற்பனையான காதல் நிஜத்தில் நடக்கும். ஏற்கனவே கற்பனையில் கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்குகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியை தரும் இடமாக அமையும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ருணம், ரோகம், சத்ரு, எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள், கடன்கள் அடைவுபடும், வழக்குகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் வளரும் சார். ஏன்னா இது எல்லாமே 6ஆம் இடம் 8ஆம் இடம் சாதகமாக யார் ஒருத்தருக்கு செயல்படுறதோ அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாகும். பொருளாதார தடை நீங்கி ஏற்றங்கள் கிடைக்கும் ஒரு மாதமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறதும், அது வீடு கொடுத்த அதிபதி நீச்சமாகிறதும், சகோதரனால் திடீர் உயர்வுகள், சகோதரனால் கூடிய மனக்கசப்புகள் நீங்கி இன்பங்கள் பெருகுவதற்கு உண்டான சூழல்கள், கைவினை தொழில்கள், ஹேண்ட்லூம் பிஸ்னஸ்கள், இந்த தெரு கடையில் போடுறவங்க, இந்த சாலை ஓர வியாபாரிகள், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், இந்த சிறு சிறு வாகனங்களை இயக்குபவர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா தன்னுடைய சுய முயற்சியாலே பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நீங்கள் யாருன்னே இப்போ தான் அந்த கட்சியிலே தெரியும். ஏன்னா 2026 எலெக்ஷனை நோக்கி எல்லாம் பயணப்படுறாங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பதவிகள் யோகமாக செயல்படக்கூடிய ஒரு காலம், மாதம். அதனால் இதனுடைய ஒரு ஆரம்ப விதையை நீங்கள் இப்போவே போட்டு வைக்கலாம். அதனால் உங்களுக்கு பதவிகள் வரும் மாதம் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லின்னு இருக்கேன். அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் மேலும் வெற்றி அடைவதற்கு நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.